கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நெல்லை திருமண்டலம் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தூய ஆவியானவர். அதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட திருவசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர், பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவராகிய பரிசுத்த ஆவியானவர். அவரை குறித்து தேவகுமாரன் சொல்லும் போது என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன் என்று சொல்லுகின்றார். நீங்கள் விசுவாசித்து இந்த உலகத்தை தைரியமாய் நடந்து கொள்ளும்படிக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற தேற்றரவாளனாகிய ஆவியானவர், கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடுகளில் உங்களை தேற்றரவு செய்கிறவர், அன்றாட வேலைகளிலே உங்களை தேற்றரவு செய்கிறவர், அவரை பிதாவானவர் தந்தருளுவார் என்று தேவகுமாரன் சொல்லுகின்றார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். நீங்கள் பலனடைவீர்கள், சாட்சியாயிருப்பீர்கள். சாட்சியாய் இருக்கும்படிக்கு கொடுக்கப்படுகிற ஆவியானவர். சீசர்கள் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தொருளப்பட்ட பின்பு பேதுரு அதை குறித்து சொல்லுகின்றார். அப்போஸ்தலர் 2:33, அவர் தேவனுடைய வலதுகரத்திலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். தேவகுமாரன் பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவர் பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் நம்முடைய திருச்சபையிலே நாம் சொல்லுகின்ற பிதாவின் இடத்திலிருந்தும் குமாரன் இடத்திலிருந்தும் புறப்படுகிறவராகிய பரிசுத்த ஆவியானவர். இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தூய ஆவியானவரின் தன்மை என்ன? அவர் எதற்காக கொடுக்கப்படுகிறார்? முதலாவதாக நாம் பலன் அடையும்படிக்கு, சாட்சியாய் இருக்கும்படிக்கு, நம்மை தேற்றரவு பண்ணும்படிக்கு என்று வசனங்களிலே நாம் பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவரின் தன்மைகளிலே 7 தன்மைகளை தேவகுமாரன் சொல்லுகின்றார். முதலாவது, அவர் என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கும்படிக்கு அருளப்படுகிற ஆவியானவர். யோவான் 14:16, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் அவருடையவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு அவர்களிலே தங்கி இருக்கின்றார். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்படியானால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு ஒரு மனுஷனை விட்டு அவர் பிரிவதே இல்லை, அவனுக்குள்ளே இருக்கின்றார். ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ட்ரம் அடிக்கும் போது பலமாய் ஊற்றப்படுகிறார். ட்ரம் அடிப்பதை நிறுத்தின உடனே அவர் போய்விடுகிறார். மீண்டும் அடுத்த வாரம் ட்ரம் அடிக்கும் போது வருவார். பாஸ்டர் சொல்லும் போது அவர் இறங்குவார். இதோடு இறங்குகிறார், உங்கள் மத்தியிலே உலாவுகிறார் என்று அவர் சத்தம் போடும் போது அவர் வருகிறார். ஆவியானவரை உங்க சபையெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது என்று சிலர் சொல்லுவார்கள். ஆனால் இங்கு தேவகுமாரன் சொல்லுகிறார், அவர் என்றென்றைக்கு உங்களோடு இருக்கும்படிக்கு கொடுத்தருளப்படுகிற ஆவியானவர், நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார். இரண்டாவது, அவர் சத்திய ஆவியானவர். அவர்களிடத்தில் பொய் என்பது கிடையாது. சில சமயத்தில் ஆவியிலே நிறைந்த தீர்க்க தரிசன வரம் பெற்ற ஒருவரிடத்திலே நாங்கள் போனோம். அவர் என்னென்னதை சொன்னார், அவர் அதோடு நிறுத்தினாரா, வேற நாமும் சொன்னாரு, அதெல்லாம் நிறைவேற்றியதா? அப்படின்னா இன்றைக்கு பொய்யின் ஆவியினாலே அநேகர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம் என்று ஏற்பட்டிருக்கிறார்கள். ஜனங்களுக்கு ஏற்கனவே ஜோதிடம் பார்க்க வேண்டும், எதிர்காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருப்பதனால இவர் தேவ ஆவியினாலே நேரடியாக கடவுளத்திலிருந்து பெற்று சொல்லுகிறார் என்று நம்புகிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே தேவகுமாரன் சொல்லுகின்றார், சத்திய ஆவி. அவர் சொன்னது சத்தியம். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும், அப்பொழுது நீங்கள் படுகிற பாடுகளிலிருந்து விடுதலை ஆவீர்கள் என்று எந்த தீர்க்க தரிசன ஆவியை பெற்றவனாவது சொல்லுகிறானா? சொல்லுவதில்லை. ஆதியிலே தீர்க்க தரிசிகள் ஜனங்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டு தேவனிடத்திலே திரும்பும்படிக்கு சொன்னார்கள். இப்பொழுது அப்படிலாம் சொல்லுவதில்லை, வேறு வேறு காரியங்களை சொல்லுகிறார்கள். ஆவியானவர் எனக்கு ஒரு மரத்தை காட்டுகிறார், மட்டையை காட்டுகிறார், வீட்டுக்குள்ளே இருக்கிற கல்லுக்கு கீழே பள்ளி சூனியம் இருக்கிறது, அந்த பில்லி சூனியத்தின் ஆவியை நான் கட்டுகிறேன் என்றெல்லாம் குதிக்கிறார்கள். பொய்யின் ஆவியை அல்ல, சத்தியத்தின் ஆவியை தேவகுமாரன் நமக்கு தந்தருளுகின்றார்.
பில்லி சூனியத்தையோ தகடையோ கீழே புதைச்சிட்டான் அப்படின்னு சொல்லுகிறது பொய்யிலும் பொய். நீங்க யார் வீட்லயாவது போய் அப்படி புதைச்சிருக்கீங்களா? உங்க மேல வன்கண்கள் வந்ததுனால இப்படி இப்படி நடக்குது என்று சொல்வது பொய். நீங்கள் அப்படி யாரையாவது வன்கண்களோடு பார்த்து அவர்களுக்கு ஏதாவது தீமை நேர்ந்திருக்கிறதா? இன்னைக்கு அநேக பொய்களினாலே தீர்க்க தரிசன ஆவி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது அவர் முதலாவது சத்தியத்தை சொல்லுவார். நீங்கள் தேவனை விட்டு எவ்வளவு தூரமாய் விலகி இருக்கிறீர்கள். கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும் போது நீங்கள் கேட்டவைகளை அவர் அருளி செய்வார் என்று எவன் சொல்லுகிறானோ அவன் தீர்க்கதரிசி. அப்படி ஒருவன் சொன்னால் நீங்க அந்த பக்கமே போக மாட்டீர்கள் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதனாலதான் உங்களுக்கு ஏற்றதை அவர்கள் சொல்லுகிறார்கள். மனுஷன் தான் படுகிற கஷ்டத்துக்கு தான் பொறுப்பல்ல, வேற எதுவோ அல்லது வேறொன்று அதுதான் காரணம் என்று சொல்ல விரும்புகிறான். அதைத்தான் ஜோசியக்காரன் உங்களுக்கு தோஷம் இருக்கு, கண்டம் இருக்கு, தெண்டம் இருக்கு என்றெல்லாம் சொல்லுகின்றான். இவர்கள் வேறு வடிவத்திலே பள்ளி சூனியம் இருக்கிறது, பில்லி சூனியம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒருவனாவது கர்த்தர் உங்களை தமிழத்தை திருப்பிக் கொள்ள விரும்புகிறார், மனம் திரும்புகள் என்று சொல்லுகிறார்களா? அப்படி சொல்லுகிறவர்கள் சத்திய ஆவியுடையவர்கள். மூன்றாவது, உலகம் அவரை அறியாது, பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவரை அறிவார்கள். யோவான் 14:17 உலகம் வந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். உங்களை தவிர மற்றவர்கள் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவியை அறிய மாட்டார்கள். சிலர் எஸ்டிமேட் போடுவாங்க, இவருக்கு எவ்வளவு ஆவி இருக்கு, எவ்வளவு ஆவி இல்லாம இருக்கிறாரு, அப்படி அளக்கிறதுக்கு இவர்கிட்ட என்ன இருக்கு, இவர்கிட்ட ஒன்றும் கருவி இல்லை, இதனால எஸ்டிமேட் பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிறவர், நீங்கள் அவரை அறிவீர்கள். நான்காவது, தேவ ஆவியானவர் சத்தியத்தை நமக்கு நினைப்பூட்டுவார், தேவனுடைய வசனங்களை நினைப்பூட்டுவார், அவற்றை போதிப்பார். யாரெல்லாமோ போதிக்கிறதை உண்மை என்று நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணினால் அவர் சத்தியத்திலே நடக்கும்படிக்கு சத்தியமானதை சத்தியமான விதமாய் உங்களுக்குள்ளே போதிப்பார். அதைத்தான் யோவான் சொல்கிறார், நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிக்கிறது என்று சொல்லுகின்றார். நீங்கள் நடக்க வேண்டிய வழி இன்னதென்று போதித்தால் அது போதும், ஓரடி மட்டும் உங்களுக்கு முன் காட்டினால் போதும். தேவனுடைய வசனங்களை நமக்கு நினைப்பூட்டி அதை கொண்டு நம்மை போதித்து நடத்துவார். யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். அப்படியானால் உங்களுக்கு போதித்து நடத்துகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் என்ன சொன்னாலும் சத்திய வசனத்தின்படி அது இருக்கிறதா என்பதை ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். ஆண்டவர் சொல்லுகின்றார், சுவிசேஷத்தை அறிவிக்க செல்லும் போது உங்களை கைது செய்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிகாரிகள் முன்பாகவும் நிறுத்தப்படும் போது என்ன பேசுவோம் என்று நீங்கள் உங்கள் இதயத்திலே சிந்திக்க வேண்டாம். எப்படி பதில் சொன்னால் சரியா இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே இருக்காதீர்கள். நீங்கள் பேச வேண்டியது இன்னதென்று அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே. என்ன பரிசுத்த ஆவியானவர் பேசுவாரா? அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதனால அவனவனுக்கு என்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். பேசுகிறவர் நீங்கள் அல்ல. ஐந்தாவது, தேவ ஆவியானவர் தேவகுமாரனை குறித்து சாட்சி கொடுப்பார். யோவான் 15:26 பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அவர் என்னுடைய இதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் என்ன தொடர்பு? பரிசுத்த ஆவியானவர் தேவகுமாரனை குறித்தே சாட்சி கொடுப்பார். தேவ ஆவியானவர் தேவகுமாரனை மகிமைப்படுத்துவார். அவர் என்னுடைய இதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால். அப்படியானால் அதுதான் பிதாவிலும் குமாரனிலும் இருந்து புறப்படுகிற ஆவியானவர். அவர் தேவகுமாரனை மகிமைப்படுத்துவார், தேவகுமாரன் பிதாவை மகிமைப்படுத்துவார். ஆறாவது, அவர் கண்டித்து உணர்த்துவார். யோவான் 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் தீமையோடு உடன்பட்டு போகிறவன் அல்ல, எதிர்த்து நிற்கிறவன், கண்டித்து பேசுகிறவன். உலகமே இப்படி இருக்கும்போது நான் அப்படித்தானே போகணும் என்று போகிறவன் அல்ல, உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் ஒருவனுக்குள்ளே இருந்தால் சகல அநீதியும்
அவர் கண்டித்து உணர்த்துவார். இன்னைக்கு கண்டித்து உணர்த்துகிற வசனங்கள் எங்கேயா இருக்கு? ஆனா அதை விட ஆசீர்வாதங்களை அதிகமாக சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். தீமையானவைகளை நமக்கும் உலகத்துக்கும் கண்டித்து உணர்த்துவார். 7வது, சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். நிறைய பேர் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நாம நடக்கணும் என்று சொல்லுவார்கள். நடத்துகிறவர் யார்? சத்திய ஆவியானவர் தான். மனுஷனுடைய சித்தத்தினால் அல்ல, தேவனுடைய சித்தத்தினாலே அவர் தேவனுக்கு ஏதுவானவைகளுக்குள்ளே நம்மை நடத்தி கொண்டிருக்கின்றார். அதை விசுவாசிக்கணும். யோவான் 16:13, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இந்த வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொன்ன உடனே அதைத்தானே நாங்க தீர்க்க தரிசன ஆவியை உடையவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். யாருக்கு அறிவிப்பார்? உங்களுக்கு அறிவிப்பார். யார் நடக்கிறார்களோ அவர்கள் கையிலே டார்ச் லைட் இருந்தால்தான் அவர்களுக்கு பிரயோஜனப்படும். வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார் என்றால் யாருக்கு அறிவிப்பார்? யார் மூலமாகவோ அறிவிப்பார் என்று சொல்லவில்லை, உங்களுக்கு அறிவிப்பார். நீங்க இதுக்கு விலகி போங்க, இதை செய்யுங்க, இதை செய்யாதீர்கள் என்று உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற அவர் இப்படி செய்தால் இப்படி வரும் என்பதை உங்களுக்கு முன்னறிவிப்பார். அப்ப அவர் ஜோசியம் சொல்றவர் அல்ல, அவர் எச்சரித்து வழிநடத்துகிறவர். வரப்போகிற காரியங்கள் எப்படி இருக்கிறபடினால் நீ இப்படி நடந்து கொள் என்று நடத்துகிறவர். அதைத்தான் வருங்காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார். அவரை நாம் விசுவாசத்தை பற்றிக் கொள்வோமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.